குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 29/11/2024 நிர்மல் ட்ரா நம்பர் 408க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 28ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சி போர்டு 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி சி போர்டு 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா 27ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சி போர்டு 9 பாஸ் ஆயிடுச்சு சி போர்டில். அதுக்கு முத நாள் பார்த்தோம் அப்படின்னா 26ஆம் தேதி ட்ரா நம்பரில் 7 லாஸ்ட் நம்பர் 7 பாஸ் ஆச்சு. சரி, முத நாள் பாஸ் ஆனதுனால அடுத்த நாளும் 9 பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 9 அப்படிங்கிறது சி போர்டு பாஸ் ஆச்சு. இப்போ எந்த போர்டு பாஸ் ஆனாலும் சி போர்டில் 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். சிலர் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் போட்டிருந்தீங்க. அதாவது ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா சொல்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ண சொல்லி தான் சொல்கிறது. ஏன்னா கெஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு பிளேஸில் இல்லை, பல பிளேஸில் பார்த்து தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுக்கறது. நேற்று ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி சி போர்டு 9 பாஸ் ஆச்சு. இன்றைக்கும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி சி போர்டு 9 பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம். இந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பாக்ஸை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே 59 இருக்கு, 99 இருக்கு, 09 இருக்கு, 69 இருக்கு, 39 இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 9 பாஸ் ஆகும் அப்படின்னா 39 பாஸ் ஆகணும், இல்லை 69 பாஸ் ஆகணும். 39 69 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 369, அதாவது ரிசல்ட் 169. இங்கே 1 அப்படிங்கிறது இல்லை, பிசி பாஸ் ஆயிருக்கு. 69 அப்படிங்கிறது கொடுத்த நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 899 ரிசல்ட். 9க்கு பதிலாக 5 அல்லது 6 அல்லது 0 வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 6 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டு 9 பாஸ் ஆகிருக்கு. இப்போ பிசி 69 பாஸ் ஆயிடுச்சு. கொடுத்த நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா 609, அதாவது 069 அப்படிங்கிறது 169 பாஸ் ஆகிருக்கு. இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா 369, பிசி 69 பாஸ் ஆகிருக்கு. இங்கேயும் சி போர்டு 9 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். சி போர்டு 9 வரும் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். யாராவது கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வினிங் நம்பர்ஸ். சி போர்டு மட்டும் தெரிஞ்சாவே மற்ற எல்லா நம்பர்ஸுமே வினிங் நம்பர்ஸாக தான் கிடைச்சிருக்கும். அது சொல்லியிருந்தேன். அதை கரெக்டாக யாரும் ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. 811 869 இன்னைக்கான ரிசல்ட் 6 நம்பருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்டு 188 இருக்கு. 188 அப்படிங்கிறது 169 அப்படிங்கிறது 188 169 அப்படிங்கிற 6 நம்பருமே இந்த பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு. 188 169 அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 69 169 8169 அப்படிங்கிற நம்பர் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. பட் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 6 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் இதை பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா 8169 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா 6 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் இதை பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த் எல்லாமே வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ இன்னைக்கான ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கு வரலாம், இல்லை நேற்றைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கு வரலாம். நேற்றைய ரிசல்ட்டு 899,
அதை பேஸ் பண்ணி வரலாம், இல்லை இன்னைக்கான ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரலாம். இப்போ இன்னைக்கு ட்ரா நம்பர் சிபோர்டு பாஸ் ஆனது மாதிரி நாளைக்கு 8 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா 2 நாளாக பாஸ் ஆகிருக்கு 99 அப்படிங்கிறது. இன்னைக்கும் 9, நேற்றும் 9. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் நம்பர் 9. இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்கு. ஸோ நாளைக்கு 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிபோர்டு 8 எடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 9 பிசியில் பார்த்தோன்னா 6, 9 நாளைக்கு பிசியில் 1, 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 6, 9 1, 8 வர சான்ஸ் இருக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நாளைக்கு பாஸ் ஆகணும். இதுக்கு ஆப்போசிட் நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு பாஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஆப்போசிட்டில் பாஸ் ஆகும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாஸ் ஆச்சு. 99 அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாஸ் ஆச்சு. அது மாதிரி கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 729 331, மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 912 682, அதுக்கு ஆப்போசிட்ல 236 194. பாஸ் ஆகிறது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும், இல்லை அப்படின்னா ரிசல்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும், இல்லை அப்படின்னா தான் ஆப்போசிட் நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும். 6 நம்பர் பாஸ் ஆனதுனால கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கான வின்னிங் இருக்கு. 6 நம்பரை பேஸ் பண்ணி 6 நம்பருமே நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 1 or 2 நம்பர்ஸ் வந்து அதோட பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 501978 501978 அப்படிங்கிற இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6, 9 பக்கத்தில் 1, 8 இருக்கு. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் 1, 8 இருக்கு. அதனால 1, 8 அல்லது 8, 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே இருக்கிறதுனால இங்கே 1, 8, இங்கேயும் 1, 8. அதனால ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 8 அல்லது 8, 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதுக்கும் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க. 501978 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம். 729 331. இல்லை வந்த நம்பரே பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறதுனால தான் 18 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 186 681. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 018, கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா 681. அடுத்து பார்த்தீங்கன்னா 169 ரிசல்ட். இப்போ 1 வந்ததுனால அதோட பவராக வந்துச்சு அப்படின்னா 6 வர சான்ஸ் இருக்கும். பவர் அப்படிங்கிறது 6. இல்லை 6 வரல அப்படின்னா அதுக்கு பதிலாக 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ 6 வந்திருக்கு, 6க்கு பதிலாக எகைன் 0 1. இப்போ 1க்கு 6 0னா 6க்கு வந்து 0 1, 6க்கு வந்து 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 9 வந்ததுனால 5 அல்லது 6 வர சான்ஸ் இருக்கும். 9 வந்ததுனால 5 அல்லது 6 வர சான்ஸ் இருக்கும். 9 வரல அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 5 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் இருக்கு, அது கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் இருக்கு. இந்த 2 பாக்ஸை பேஸ் பண்ணி தான் 5 அப்படிங்கிறது இருக்கு. 7 அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7ங்கிறது இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ 6ங்கிறது 658 இல்லை 681 618 681. இப்போ 1 8 பாஸ் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி 1 8 7 பாஸ் ஆகலாம், இல்லை 6 பாஸ் ஆகலாம், இல்லை 6க்கு பதிலாக 0 வரும்னு நினைச்சா 0 பாஸ் ஆகலாம். அதனால இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸ் கிரீன் கலர் பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம்.
சார்ட் நல்லா பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சொல்கிறத கேளுங்க, சொன்ன பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.